ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து புதுசாக ஃபிஷிங் ராட் வாங்கினேன்னு. அதில் வந்து இந்த பிரெயின் லைன் வந்து லாங் போகல. அதில் வந்து புதுசாக போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது கழட்டிட்டு இப்போ வந்து நம்ம மாட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நேற்று ஃப்ராகு பிரெயின் லைனை இப்போ வாங்கிட்டு வந்தோம். காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ஃப்ராக் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கேன், பழைய ஃப்ராக் இது. இதில் தான் மீன் இந்த கலரை பார்த்தோன்னே மீன்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரியாக மீன் மாட்டல. இதில் அந்த வால் பின்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மீனை உருவிட்டு போயிடுச்சு. எதுவுமே சரியாக மாட்டல. அதனால இது கழட்டிட்டு நம்ம புது ஃப்ராகும் பிரெயின் லைனும் இப்போ நம்ம மாட்ட போகிறோம் கைஸ். இது வந்து பிரெயின் லைனு, பழைய பிரெயின் லைன். இது வந்து 160 ரூபா. இதான் நம்ம லாங் போகாத இப்போ நம்ம இதை மாற்ற போகிறோம், வேறு மாற்ற போகிறோம். 4X 45 mm. இது யாரும் வாங்காதீங்க. இது வந்து ஸ்டிக்கு, இந்த மூங்கில் கழி இருக்குல்ல, அதில் வேணால் மீன் ஜிலேபி மீன் பிடிக்கலாம் நல்லா யூஸ் ஆகுது. மற்றபடி இந்த ஸ்டிக்குக்கெலாம் யூஸ் ஆகாது. அதுக்கு இந்த பிரெயின் லைன் தான் கட்டணும். இது வந்து 320 ப்ரைஸ். இது லுக்கானா பிராண்டு கைஸ். லுக்கானில் வந்து பிளாக் மேம்போன்ற பிராண்டு இது. ஆனால் சூப்பராக இருக்கும். 20 mm தான், 100 மீட்ரு 20 mm வாங்கிக்கிங்க. பார்த்துன்னு உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்குது. பார்த்துங்க, நல்லா சூப்பராக லாங் போகணும்னு நினைக்கிறேன். கடையில் நல்லா விசாரிச்சு தான் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது ஃப்ராக் இது. லுக்கானா பிராண்டு கைஸ். ஃப்ராக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பிளேட் லைனும் வந்து லுக்கானா கம்பெனி தான். லுக்கானா நல்லா பெரிய சூப்பராக இருக்கும். கம்பெனிலாம் ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக பண்ணிருப்பாங்க. இந்த ஃப்ராகில் நீ மீன் மாட்டுமானே தெரியல, புதுசாக வாங்கி வந்திருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஸ்டிக்கில் கட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். பிரெயின் லைன் வந்து பவுத்தாச்சு, பழைய பிரெயின் லைன் வந்து. இப்போ நம்ம அதில் வந்து புது பிரெயின் லைன் கட்டில பார்த்தீங்கன்னா பிரெயின் லைன் கட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். கட்டி சுற்றிட்டு இருக்கோம் ரீலில் வந்து. இது நல்லா லாங் போகணும்னு நினைக்கிறேன். சூப்பராக சுற்றிட்டு இருக்கு பாருங்க, சூப்பர் நைஸாக வருது காய்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெயின் லைனில் கட்டாச்சு. நம்ம நண்பர் வந்து ஃப்ராக் கட்டிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் 2 பேர் தான் வீடியோ போட்டிருப்போம். அவன் ஃப்ராக் கட்டுறதை மட்டும் பாருங்களேன், சூப்பராக கட்டுவான். இந்த கட்டு இருந்தால் தான் ஃப்ராக் வந்து அவராமல் விரால் மீன் பிடிக்கிறது நல்லா கரெக்டாக இருக்கும் கைஸ். இந்த கட்டு உங்கள் எல்லாருக்குமே போட்டு தெரிஞ்சிருக்கணும். நாங்களே யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டோம், நீங்களே யூடியூப் பாருங்கள். நல்லா சூப்பரான கட்டு. இந்த கட்டு போட்டால் தான் நம்ம முனிச்சவுறாது, நல்லா கரெக்டாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஃபைனலாக வந்து ஃப்ராக் கட்டியாச்சு. நம்ம நண்பர் கட்டுற கட்டில் வந்து ஃப்ராக் அவுறாது. இந்த மாதிரி கட்டு தான் யூடியூப் பார்த்தா நாங்களே கற்றுக்கிட்டோம் கைஸ். நீங்களும் கற்றுக்குங்க. டைட் பண்ணுற மாதிரிங்க. என்ன தான் மீன் மாட்டினாலும் இந்த பார்த்தீங்கன்னா மட்டும் அவுறது கைஸ். நல்லா கட்டியாச்சு கைஸ். நல்லா அந்த ஊக்க பாருங்கள், அந்த ஊக்கு மெயினாக இருக்கணும். அதுதான் ஃப்ராக் ஆக்சிடென்ட் ரொம்ப முக்கியம் கைஸ். இப்போ மீன் பிடி நம்ம வேறு எதுக்கு போகிறோம், அங்கே போய் வீடியோ கண்டிப்பாக கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு கைஸ். நம்ம இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். மீன் மாட்டுதான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து 1 hour ஆகுது, வந்து ஒன்றுமே மாட்டல. சரி குடு மச்சான்னு சொல்லிட்டு மச்சான் வாங்கி போட்டுக்கிறான். ஆனால் போட கைவல் தான் எடுத்துச்சு, அவன் வாங்கி போட்டுருக்கு. இப்போ அவன் சிகிச்சை மாட்டு தான் பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஃப்ராக் வந்து செட் ஆகணும். வந்து 2 மணி நேரம் ஆகுது, ஒன்றுமே மாட்டல. சரி உள்ளே இறங்கி போடலான்ட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போட போகிறோம். மச்சான் ஃப்ரெண்டு திரும்பி சில காட்டியா பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி தான் போட போகிறோம். நம்ம அங்கேயாச்சும் இப்போ மீன் மாட்டதான் தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1/2 கிலோ மீன் பிடிச்சிருக்கோம். ஏரி வந்து பெருமாள் ஏரிக்கு வந்துருக்கோம், எங்கள் ஊரில் அது ஃபேமஸ்ஸு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ரொம்ப மீனாக மாட்டான்னு நினச்சேன், நல்லா மாட்டிருக்கு. நல்லா மீன் சைஸை பாருங்கள், நல்லா ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஊக்க எப்படி தரமாக இருக்கும். 1/2 கிலோ மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் மீனாக மாட்டல. காற்று ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டிக்குக்கு வந்து காற்று அதிகம் அடித்தாலே ஸ்டிக்கு அதிகமாக தூரம் லாங் போகாது. சரி நான் உள்ளே வந்துட்டு போகலான்ட்டு போட்டேன். நல்லா இது நல்லா காற்று அடிச்சனால லாங் போயிடுச்சு. இது நான் ஸ்டிக்கு போகிற நேரத்தில் காற்று அடிச்சு, அதனால் லாங் போயிடுச்சு காற்றுக்கு. அதுக்கும் இங்கேயும் மீன் ஒன்று மாட்டலாம் கைஸ். மணி வந்து 2ஆவது. வாங்க காலையிலேருந்து ஒரே ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். ஃப்ராக் வந்து முள்ளில் மாட்டிக்கிச்சு. அது பிறகு ரொம்ப பாடாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 1/2 கிலோ மீனோட இன்றைக்கி வீட்டுக்கு போக போகிறோம். தூண்டி வாங்கின ஒரு 2 வாரத்தில் வந்து இந்த 1/2 கிலோ மீன் பிடிச்சிருக்கோம். அது பெரிய பெரிய மீன்லாம் துளுது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து முள்ளில் மாட்டிச்சு. ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.